Hello students, welcome to our channel Manavna Sriyar. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th standard physics public examination March ஏப்ரலுக்கான கவர்மெண்டோட அபிஷியல் ஒரிஜினல் B type question paper தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி A type பார்த்துட்டோம். B type 12th physics பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோட அபிஷியல் ஒரிஜினல் question paper இது. ஸோ கண்டிப்பாக இந்த question paper கொஸ்டின் இது ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. லாஸ்ட் மினிட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷனுக்கு இந்த கவர்மெண்டோட அபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15 1 மார்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே புக் பேக் வந்து நல்லா தரவாக இருக்கணும். புக் பேக்கை நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும். சில டைம் வந்து நமக்கு 12 வந்து புக் பேக்கில் கேட்பாங்க. ரிமைனிங் ஒரு 2 மட்டும் சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்சைடில் வந்து கொஷின்ஸ் வந்து எப்போவுமே செட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எத்தனை கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையும் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக ஃபிசிக்ஸில் நீங்கள் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ இதில் பகுதி 2ல் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 24 எப்போவுமே கம்பல்சரி 6x12. இதில் தூண்டப்பட்ட மின்னியக்குவிசனை உருவாக்கும் வழிகளை கூறுக. மென்ஷன் த வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் EMF. நிலைமின் அழுத்தம் வரையறுக்கும். டிஃபைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். பயன் தொடக்க அதிர்வெண் என்பதை எவ்வாறு வரையறுப்பாய். ஆம்பியர் சுற்று விதி. வானம் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது. அதே மாதிரி அகச்சிவப்பு கதிர்களுடைய இரு பண்புகள். அடுத்து 6x3 18 33 கம்பல்சரி. கிளிச்சாப் லா நல்லா பார்த்துக்கோங்க. மாறுதிலை கோணம் இது ரொம்ப முக்கியம். போட்டான்களுடைய சிறப்பியல்பு. இணைத்தட்டு மின்தேக்கி சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாட்டை பெறுக. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சம் வந்து பார்த்துக்கோங்க. மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளை குறிப்பிடுக. ஸோ அது கீழே 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட நேர்கடத்தியால் ஒரு புள்ளியில் ஏற்படும் காந்தப்புலத்திற்கான கோவை. கதிரியாக்க சிதை விதி. அது கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய டீப்ரா அலைநீளம். மேக்ஸ்வெல் சமன்பாடுகளை தொகை நுண் கணித வடிவில் எழுதுக. இது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வானியல் தொலைநோக்கி பற்றி விவரித்து அதன் உருப்பெருக்கத்திற்கான கோவையினை பெறுக. நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரிஸ் ஆஃப் ரெசிஸ்டர் நெட்வொர்க். லென்ஸ் உருவாக்குவதின் சமன்பாட்டை வருவிக்கவும். அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா நமக்கு டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் பேஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் பிட்வீன் அப்ளைட் ஃபார் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் சீரிஸ் ஆஃப் RLC சர்க்கியூட். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான B type கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ ஆசிரியர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.